மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை பக்தியோடு இந்த திருப்பதியை உலக மக்கள் அனைவருடைய பாவ மன்னிப்பிற்காகவும் மனமாற்றத்திற்காகவும் உங்களுடைய கருத்துக்கள் ஒன்றுக்காகவும் யார் யாருக்கெல்லாம் சபிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்காகவும் குறிப்பாக இறந்து போன ரோஹான் கேமிலஸ் ரிச்சர்ட் ஆண்டனி எங்களுடைய ஆன்மாவுக்காகவும் சிறப்பாக கொண்டாடுவோம். தெரியும் தர்ஷிகாவுடைய கணவன் மனைவி to pray for him. May God be their support and strength at this difficult time, and to him eternal life and a share in his heavenly kingdom. இந்த வேளையிலே எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை நினைத்து இந்த மறைநிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு அவங்களை ஏற்று மனதில் மன்னித்துள்ளோம். உள்ளாண்டொழுகி வருந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். அவைகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். அதையும் பலப்பக்க மீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. சரிப்போமாக. ஆண்டவரே இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எபிரேயர் பிரமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேறாக பெற இருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலே.
அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் ஜாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். நம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தூயரை வாக்கினர் வாயினால் தொடக்கங்கள் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை பெறுவோர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்டார். மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்டார். நம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டினார். தமது தூய உடன்படிக்கையும் தம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டினார். தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டோம். தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டோம். தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம். தம் மக்களை தேடி வந்து ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம்முடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாமல் நிலைப்பாடு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார்.
இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெருப்புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கிற்று. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு பேசிக்கொண்டார்கள். கிறிஸ்து வழங்குகின்ற செய்தி. இன்றைய இந்த நாளிலே, இந்த மாசி மாதம் முதலாவது நாள், முதலாவது சனிக்கிழமை, இன்று எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தை 2 இறை வார்த்தைகளும். முதலாவது இறை வார்த்தையின் நற்செய்தி இறை வார்த்தை எங்களுக்கு என்னத்தை படிப்பினையாகப்படுத்தணும்னு சொன்னால், நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்பதனுடைய, அதாவது அதனுடைய வரைவிலக்கணம், டெஃபினிஷன். ஹீப்ரு, அதாவது எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரம் 11வது வசனம். எடுத்து பாருங்க, பைபிள் இருக்குதானே, எடுத்து பாருங்க. நம்பிக்கை என்றால் என்னென்று அவர் சொல்றாரு. அதான் முதலாவது வாசகத்துல நாங்கள் வாசகம். நம்பிக்கை என்று சொன்னால், நாங்கள் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. சரியா? நீங்க எதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்றீர்களோ அது கிடைக்கும் என்ற உறுதி. நீங்க எதெல்லாம் நீங்க உங்களோட கண்களினால் பார்க்க முடியாமல் இருக்கின்றதை, அதை நீங்கள் நம்பி விசுவசிக்கின்றீர்களோ அந்த நிலையத்தான் நம்பிக்கை என்கின்ற அந்த வரைவிலக்கணத்தை எங்களுக்கு எபிரேயர்கள் திருமணத்திலே கூறுகிறார். I don't know about Shivan in the எபிரேயர்கள் திருமணத்தை இவன் 3வது கிழமையை வாட்சி பண்ணிருக்கோங்க. டெய்லி மாசுக்கு போகிற ஆட்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாள் குசிக்கு போகிற ஆட்களுக்கு. இந்த எபிரேயர்கள் எழுதிய திருமணத்தில் தான் எங்களுக்கு அந்த நற்கருணை பூசை திருப்பலி அதனுடைய முழு விளக்கத்தையும் இந்த ஆசிரியர் எங்களுக்கு கூறுகின்றார். அவர் அந்த உடன்படிக்கையை பற்றி கூறுகின்றார். பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கை எங்கு எழுதப்பட்டிருக்கிறது, யார் எழுதினது, புது உடன்படிக்கை யார் எழுதியிருக்காரு, எங்கு எழுதி, புதிய உடன்படிக்கை எங்கு எழுதியிருக்கு, பழைய உடன்படிக்கை எங்கு எழுதியிருக்கு, திருச்சட்ட அந்த சொன்னா அந்த டேப்லெட்ஸ் என்ன அந்த அதில் எழுதியிருக்கு. என்னன்னு சொல்றது, கல்வெட்டில் எழுதியிருக்கு. ஆனா புதிய உடன்படிக்கை எதில் எழுதியிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க. எதில் எழுதியிருக்கு, நெத்தியில் எழுதியிருக்கு. சரியா? மற்றது நீங்க எதில் எழுதியிருக்கு, உங்களுடைய இதயங்களில் எழுதியிருக்கு. அதுதான் இந்த வருஷம் போனெல்லாம் சொல்றாரு, I will write my covenant in your heart. உங்களுடைய இதயங்களிலே என்னுடைய உடன்படிக்கையை நான் பொறித்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். இன்றைய இந்த நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத மக்கள்லாம் கூட அதிகம். என்ன, ஆண்டவர் விசுவசிக்காதவர்கள், கோயிலுக்கு போகாதார்கள், நற்கருணை திருப்பலிக்கு போகாதார்கள், சிவம் சொல்லாதவர்கள், அதான் அதிகரித்து கொண்டு போறாங்க. இந்த உலகத்திலே அப்படியான ஒரு மாயை தான் ஏற்பட்டிருக்குங்க. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அதை ஏற்படக்கூடாது. அதனாலதான் எங்களுக்கு திருப்பலி முக்கியம், திருவருட்சாதனை முக்கியம், இறைவார்த்தை முக்கியம் என்று சொல்லி எங்களுக்கு அதை நம்பிக்கையை கொடுக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை அலக்கழிக்கப்பட்டு போனாலும், புயல்கள் காற்றுகள் வந்தாலும், அந்த படகுல எங்களுடைய யார் இருக்கிறாரு,
ஆண்டவர் இருக்கிறார். அதான் நற்செய்தியில நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். எல்லாத்தையுமே அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கண்ட்ரோலா எல்லாம் இருக்கு, எங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை. I am not in charge, I am not in control, God is in control. ஆண்டவர் அனைத்தையும் தன்னுடைய கட்டுமானத்திலே வைத்திருக்கின்றார். அதான் அவர் அந்த படகுல எங்க இருக்கிறாரு, எந்த பக்கத்தில் இருக்கிறாரு, பின்பக்கத்தில் இருக்கிறாரு. பின்பக்கத்தில் யார் அது, அவர் அந்த படம் ஒன்றார், அவருடைய கைதான் எல்லாம் இருக்குது. அவர் எங்க திசை திருப்புறாரோ அங்க அந்த படகு போகும். அதாவது நீங்க எப்படி குதிச்சாலும் எப்படி போயிருந்தாலும் அவற்றை கையில இருந்து எடுக்கிறாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தை எல்லாத்தையும் விட்டு விடுங்க, நான் அதை பார்த்துக் கொள்றேன். எனவே நாங்கள் எங்களுடைய இந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இருக்கின்றோம். நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த முதலாவது சனிக்கிழமை பக்தியை செய்து கொண்டு வருகிறீர்கள். நிச்சயமாக அன்னை கன்னிமரியாவுடைய பரிந்துரையின் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய வரங்களை நிறைவாக கொடுப்பார். அதை நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்றோம். எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளுமே வீண் போகாது. அதைத்தான் முதலாவது வாசகத்தில் சொல்றாரு. யாரு உதாரணமா காட்டுறாரு? ஆபிரகாம், நம்பிக்கையின் தந்தை. சரியா? அவரையும் ஆண்டவர் என்ன செய்தாரு? சோதிச்சார். அவரை சோதிச்சார். என்ன சோதித்து அவருடைய நம்பிக்கை அறிந்தார். ஆண்டவர் அவரை நம்பிக்கையாளராகவும் நம்பிக்கையின் தந்தையாகவும் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அவர்களுடைய வழிகாட்டுதல், அன்னை கன்னிமரியாருடைய பரிந்துரை எங்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை மேன்மேலும் அதிகரிக்கும். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிறார்கள், கோயிலுக்கு போகாதார்கள் தொடர்ந்து செவியுங்க. நான் கனகாலமா செவிக்கிறேன், 5 வருஷமா செவிக்கிறேன், 10 வருஷமா செவிக்கிறேன், ஒரு பலனும் இல்லை அப்படி சொல்லாதீங்க. தொடர்ந்து செவிங்க. நிச்சயமாக God will break through. ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் எப்ப அவையில அதாவது சின்ன ஒரு ஓப்பன் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போயிடாது. அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செவிக்கணும். நம்பிக்கை இழக்காம நாங்கள் தொடர்ந்து செவிக்கிற மக்களாக வாழ நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வோம். அதற்காக நாங்கள் பாடுபடுவோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களின் மூலமாக அவர்களையும் ஆசீர்வதிப்பார். அதையும் நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தின் உருவாக்குகளை இவை நம்பிக்கையோடும் ஆண்டவர் எங்களோடு வைத்திருக்கின்ற அந்த உறவினால் நாங்கள் கேட்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும் தன்னுடைய திருவிழத்துக்கு பெற்றுக் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் சந்திப்போம். பதிலாக அன்பு இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையை வழிநடத்தும் அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்துபவர்கள் தமது மந்தையை நம்பிக்கையுடைய மக்களாக வழிநடத்திட தேவையான ஞானத்தையும் உடல் உல நலத்தையும் அளித்து பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை எமக்கு தந்து எம்மை வாழ அழைத்திருக்கும் அன்பு தெய்வமே இறைவா, தம் ஒரே மகனை பலியிட துணிந்த ஆபிரகாமை போன்று உம்மில் நம்பிக்கை வைத்து எமது வாழ்வை வளமாக்கி வாழ எம்மை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்ட இயேசுவே, எமது வாழ்வில் ஏற்படும் துன்ப துயரங்களின் போது உம்மில் முழு நம்பிக்கை வைத்து வாழ வேண்டிய அருளை எமக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை தேடி நாடி இங்கு வந்திருக்கும் எம் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். நாங்கள் அனைவரும் வேண்டும் மன அமைதியையும் மன மகிழ்வையும் தந்து பாதுகாத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இரக்கத்தின் ஆண்டவரே, நோயினாலும் தனிமையினாலும் துன்புறும் மக்களுக்கு ஆறுதலாகவும் இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்து உம்மை தேடி வந்தவர்களுக்கு நிலையான வாழ்வை அளித்து அவர்களை உம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையோடு நாங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் நமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று என்னை கனிமறியால் உங்களுக்கு எப்பொழுதும் பரிந்துரை செய்கின்ற தாயாக எங்களோடு பயணிக்கின்றார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உங்களிடம் கூறியிருக்கின்ற சுபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்றலும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் தமது பேரு போற்றுக்காக மாற்றுக்காகவும் நமது நன்மைக்காகவும் ஆண்டவரே மனிதராக உமது திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னிமையிலிருந்து பிறந்த அவர் தமது தாயின் கன்னிமைக்கு பரவில்லை, அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை மக்கேற்றலாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, புனித அனைவர்களும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உண்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாளின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாங்கள் அவருடைய நன்றி கலந்த பொருளையாலும் அது கனிமை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், கடமை மீட்புக்குரிய சேதமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் விதிகளை வரை நீ அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாகவும் அடியாரின் காலையை கண்டுற்று அவர் அழியாத மனித அமைப்பின் காரணராம் உமது திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கத்தை எல்லா காலங்களிலும் நீடித்திருக்க செய்து வருகின்றேன். அவர் அழியாத உமது மாண்பை வானதூதர்களை நடிகள் வழிபடுகின்றனர், உமது திருமண காலத்திலும் மகிழ்கின்றனர்.
மெய்யாவே தூயவர் தூயத்திற்கு மூச்சு ஆகவே உடைய தூயாவை பொழிந்து இக்காணிக்கைகளை உண்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்களால் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுகிறதாக. அவர் பாடுபட உலகறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்டுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அவன் நம்மையிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கி நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்டு வருவீர்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் உரிய தாழ்ந்துள்ளங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் மக்களை தூயாவின் சேர்க்க வேண்டும் என உன்னை தாழ்மையுடன் என்றாடுகிறோம். ஆண்டவரை உலகம் பரவியிருக்கும் திருச்சபையை நினைவு கொண்டவர் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் வேறும் எல்லா திருவிழா அனைவரோடும் திருவாவை அன்பின் விளைவுகள செய்யலும் உயிர்த்தளவை நோக்கி அன்பின் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தில் நினைவு கொண்டு திரும்ப மொழிகளை செய்யலும். உங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான மரியாள், அவருடைய கணவரான ஜோசப், திருத்தூதர்கள், இவ்வுலகில் மற்றும் வந்தவராயிருந்தோர் புதர்கள் அனைவருடன் நாங்கள் நிறைவாக பங்குகளும் தகுதி பெறும் பொருட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தைக்கு வரவர்கள் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லவனாகிய தந்தை தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்று உணர்த்துகிறது. வேட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு படித்தலையாக கற்பிக்கப்படலாம் என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மத திருத்துதர்களுக்கு மடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் அந்த திருவிழாவை நம்பிக்கையை கண்ணோக்கி அந்த திருவிழாத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழா கொள்கையாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்குகிறவர் செமரின் திருவிருந்து கலைக்க பெற்றோர் பெறுகின்றோர்.
ஆண்டவரே விண்ண உணவை கண்ட நாங்கள் உமது கனிவை
கொண்டிருந்தோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் ஒவ்வொரு நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவி உணவாக ஆசீர்வதிப்பாராக. அந்த பணிபுரிய சென்று வாழுங்கள். Yeah.